அன்பர்களே, மனம் திரும்புதல் என்றால் எப்படிப்பட்ட உணர்வுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் இன்று நமக்கு ஒரு செயல் மூலமாக விளக்குகின்றார். தேம்பாவணி தேன் துளி அதிலே உத்தான படலத்திலே இத்தகைய ஒரு அருமையான செயலை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்று சொன்னால், வேண்டா இன்பம் வெய்கிய தன்மை விளை தீதால் தாண்டா என்மை கொண்டு பிறந்தாய் தகு தன்மை பூண்டாய் புன்கண் பால் உண உண்டாய் பொறிவு ஓங்கி மாண்டாய் ஓர் கைமாறு வழங்க கடவேமோ என்று இந்த செய்யுள் அமைகிறது. வேண்டாத இன்பத்தை நாங்கள் விரும்பிய தன்மையால் விளைந்த பாவத்தின் காரணமாக தாண்ட இயலாத வறுமையை ஏற்றுக்கொண்டு நீ பிறந்தாய். அதற்கு தகுந்த தாழ்மையை அணிந்து கொண்டாய். துன்பத்தை பாலாக அருந்தினாய். அதன் மேலும் அன்பு மிகுந்து உயிர் துறந்தாய். இவற்றிற்கெல்லாம் நாங்கள் ஏதேனும் கைவாறு செய்ய கடவுமோ? கூடாத இன்பம் தேடினோம், பாவத்தை ஈட்டினோம், அதனால் கொடும் வறுமையை தழுவினாய், தாட்சி பூண்டாய், துன்ப பால் அருந்தினாய், உயிர் தியாகமும் புரிந்தாய். இதற்கெல்லாம் யாம் என்ன கைமாறு உடையோம்? வேண்டா வென்பம் வெகிய தன்மை விளை தீதால் தாண்டா வெண்மை கொண்டு பிறந்தாய் தகுதன்மை பூண்டாய் புன்கண் பாலென உண்டாய் பொறிவோங்கி மாண்டாயோர் கைமாறு வழங்க கடவேமோ என்று கூறுவதை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒன்று என்ன என்றால், வெறுமனே சிலுவை பாடுகளை பற்றி இறந்தார் என்று நாம் சொல்வதற்கில்லை. நாம் தேவையற்ற முறையிலே முறையற்ற இன்பங்களை தேடியதனால் அதை தீர்ப்பதற்காக வாழ்க்கை முழுவதையும் அவர் அர்ப்பணிக்கின்றார். இயேசுநாதர் அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். ஆகவே கடுமையான வறுமை கோலத்திலே அவர் பிறக்கின்றார். அந்த வறுமையான சூழலிலே தான் அவர் வளர்கின்றார், வாழ்கின்றார். அத்தகைய ஒரு பெரிய வழிகாட்டி விட்டு அதற்கு மேலும் எவ்வளவோ துன்பத்தை அவர் பாலாக அருந்துகிறார். எதிர்ப்புகள், தீவினை எல்லாம் அவரை சூழ்ந்து கொள்கின்றன. அதெல்லாம் கடந்து உயிரையும் நமக்கு தருவதற்கு முன் வருகின்றார். இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரே, இந்த இறைமகனாருக்கு நாம் என்ன நன்றி செலுத்த முடியும்? எவ்வளவு நன்றி செலுத்துவது? நன்றி செலுத்த முடியுமா? ஆக வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு தாழ்ச்சியோடு பிறர் அன்போடு வாழ்வதற்கு முன் வருவோமாக. வாழ்க.